புதுக்கோட்டை மழையூரில் டாஸ்மாக் முன்பாக இளைஞர் வெட்டி கொலை செய்யப்பட்ட சம்பவத்தில் 2 பேர் கைதாகி இருக்கிறார்கள். விவரங்களை செய்தியாளர் பாக்யராஜ் வழங்க கேட்கலாம். பாக்யராஜ், வணக்கம். கைதானவர்களின் விவரங்கள் என்ன? போலீசாரின் முதற்கட்ட தகவல்கள் சொல்வதென்ன? புதுக்கோட்டை மாவட்டம் கரம்பக்குடி அருகே மலையூர் பிள்ளையார் கோவில் தெருவை சேர்ந்தவர் தான் பன்னீர்செல்வம். அவருடைய மகன் முருகேசன். இவர் மரமட்டும் தொழிலாளியாக பணியாற்றி வரும் நிலையில நேற்று மாலை ஒரு 6:45 மணிக்கு பணியை முடித்துவிட்டு அதே ஊரில் உள்ள மதுபான கடைக்கு சென்றுவிட்டு வெளியே வந்துள்ளார். அங்கு வந்த மர்ம கும்பல் முருகேசனை சரமாரியாக விட்டு தப்பியுள்ளது. ரத்த வெள்ளத்தில் கிடந்த முருகேசனை மீட்டு அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்தில் கொண்டு சென்ற போது அவர் ஏற்கனவே விழுந்து விட்டதாக மருத்துவர்கள் தெரிவித்தனர். இதனையடுத்து சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த மலையூர் போலீசார் முருகேசன் சடலத்தை புதுக்கோட்டை மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தாங்க. இளைஞர் கொலை செய்யப்பட்ட தகவல் அறிந்து உறவினர்கள் கரம்பக்குடி புதுக்கோட்டை சாலையில் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டதாக ஒரு பதட்டமான சூழ்நிலை உருவானது. இதையடுத்து போலீசார் அங்கு குவிக்கப்பட்டு இன்றும் அந்த பகுதி முழுவதும் கடைகள் அடைக்கப்பட்டு பாதுகாப்பு பணி தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது. இந்த நிலையில் போலீசாரின் முதல்கட்ட விசாரணை கடந்த 2 ஆண்டுகளுக்கு முன்பு முருகேசனின் உறவுக்கார பெண்ணை அதே ஊரை சேர்ந்த மாற்று சமூகத்தை சேர்ந்த இளைஞர் காதலித்த விவகாரத்தில் முருகேசன் தலையிட்ட காரணத்தால் முன்பகை இருந்து வந்துள்ளதாகவும் இதனால் முருகேசன் வெட்டி கொலை செய்யப்பட்டிருக்கலாம் என போலீசார் சந்தேகிப்பதன் அடிப்படையில் அதே பகுதியைச் சேர்ந்த ஐயப்பன் மற்றும் அவரின் நண்பர் என இருவரை போலீசார் கைது செய்து விசாரணை மேற்கொண்டு வர்றாங்க. இந்த கொலை சம்பவத்தில் எத்தனை பேர் ஈடுபட்டாங்க, உண்மையான காரணம் என்ன என்பது குறித்தும் போலீசார் தொடர்ந்து விசாரணை நடத்தி வர்றாங்க. விவரங்களுக்கு நன்றி பாக்யராஜ்.